சரித்திர போட்டிகளை டம்மியாக்கிய நம்பர் 1 மேட்ச். அடினாலும் அடி, நாயடி, பேயடி, மிரண்டு போன இங்கிலாந்து பவுலர்கள், ஆச்சரியத்தில் உறைந்த ஒட்டுமொத்த உலக நாடுகள். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி இன்றைய தினம் தொடங்கியிருக்கிறது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே 2 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் ஒன்றில் இங்கிலாந்து அணியும் மற்றொன்றில் இந்திய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. இதனால் 3வது போட்டியான இந்த போட்டி மீது எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக உள்ளது. கிட்டத்தட்ட இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இந்த தொடரை வென்றுவிடும் என்று கூட சொல்லிவிடலாம். அதற்கு காரணம், இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்ற அணி முன்னிலையில் இருக்கும். ஆகவே அடுத்து வரும் 2 போட்டிகளையும் எளிதாக டிரா செய்துவிட்டாலே இந்த தொடரை வென்றுவிடலாம். இங்கிலாந்து மைதானங்களில் போட்டியை டிரா செய்வது என்பது ஓரளவுக்கு எளிதான விஷயம்தான். ஆகவே இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்து வரும் 2 போட்டிகளையும் டிரா செய்து இந்த தொடரை வென்றுவிடலாம். மேலும் இந்த போட்டி நடைபெறும், அதாவது இந்த 3வது டெஸ்ட் போட்டி நடைபெறும் மைதானம் என்பது ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு மட்டுமே சாதகமான மைதானமாகும். லார்ட்ஸ் மைதானம் என்று சொல்லப்படும் இந்த மைதானத்தில் பேட்ஸ்மேன்களுக்கு எந்தவித ஆதரவும் இருக்காது. பேட்ஸ்மேன்களுக்கு பரம எதிரியான மைதானம் என்றால் அது இந்த மைதானம்தான். அதேபோல சுழற்பந்து வீச்சாளர்களுக்கும் துளி கூட கை கொடுக்காத மைதானம் இந்த மைதானம். இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் முழுக்க வேகப்பந்து வீச்சாளர்களுக்காகவே 100% வடிவமைக்கப்பட்டது போலவே செயல்படும். ஆகவே இந்த போட்டியில் குறைந்த ரன்கள் எடுத்தாலே வெற்றி பெற முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உதாரணத்திற்கு, முதல் இன்னிங்ஸிலும் 2வது இன்னிங்ஸிலும் பேட்டிங் செய்யும் அணி தலா 250 ரன்களை எடுத்தாலே ஏறக்குறைய இந்த மைதானத்தில் வெற்றி பெற்று விடலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த போட்டியில் ஜாஸ்பிரித் பும்ராவும் இந்திய அணியில் இணைந்து விட்டார். ஆகவே வேகப்பந்து வீச்சின் நம்பர் 1 பவுலரான ஜாஸ்பிரித் பும்ராவே இந்தியாவின் கைவசம் இருப்பதால் இந்த மைதானத்தில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு என்பது மிகவும் அதிகம். ஆனால் இந்த மைதானத்தின் ஒட்டுமொத்த வரலாற்றையும் உடைத்தெறிவது போல தற்போது இந்திய அணி ஒரு தாறுமாறான சம்பவத்தை செய்திருக்கிறது. ஆமாங்க, இந்த 3வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸிலேயே இந்திய அணி 902 ரன்கள் வரை குவித்திருக்கிறது. எப்படி 902 ரன்கள்? அதாவது ஒரு இன்னிங்ஸில் 250 ரன்கள் எடுத்தாலே வெற்றி எளிதாக இருக்கும் இந்த மைதானத்தில். அப்படி இருக்கும்போது 902 ரன்களை இந்திய அணி எடுத்துள்ளது என்றால் இந்திய அணியின் பேட்டிங் என்பது எந்த அளவுக்கு வலுவாக இருந்திருக்கும் என்பதை யூகிக்க கூட முடியாது. அதிலும் இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் அதன் பிறகு 4வது வரிசையில் களமிறங்கிய சுப்மன் கில்லும் சேர்ந்து மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தனர். இதில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் 321 ரன்களும் சுப்மன் கில் 388 ரன்களும் எடுத்திருந்தனர். அதுவும் சமீபத்தில்தான் டெஸ்ட் போட்டியில் 400 ரன்கள் அடித்த பிரைன் லாராவின் அந்த சாதனையை யார் முறியடிப்பார் என்று பிரைன் லாராவிடமே கேட்கப்பட்டது. அப்போது பிரைன் லாரா கூறியது 2 வீரர்களை மட்டும்தான். அதில் ஒன்று இங்கிலாந்து வீரரான ஹாரி புரூக் என்பவர், அதற்கு பிறகு யாஸ்வி ஜெய்ஸ்வால். இவர்கள் நினைத்தால்தான் தன்னுடைய 400 ரன்கள் சாதனையை முறியடிக்க முடியும் என்று பிரைன் லாராவே கூறியிருந்தார். அப்படி இருக்கும்போது பிரைன் லாரா சொன்னது கிட்டத்தட்ட இந்த மேட்சில் ஓரளவுக்கு உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் இந்த மேட்சில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் வெறும் 122 பந்துகளிலேயே 321 ரன்களை குவித்திருந்தார். மேலும் 3வது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு அதற்காக நடைபெற்ற பயிற்சி போட்டியில்தான் இப்படி ஒரு அதிரடியை காட்டியிருந்தது இந்திய அணி. அதுவும் இந்த 3வது டெஸ்ட் போட்டி நடைபெறப் போகும் இதே மைதானத்தில். ஆகவே இந்த மைதானம் என்பது மற்ற அணி பேட்ஸ்மேன்களுக்கு எதிரியாக இருந்தாலும் இப்போது இருக்கும் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அதை துளி கூட மதிக்காமல் தாறுமாறாக வெளுத்துவிட்டனர். ஆகவே இந்த மைதானத்தின் தன்மை என்பது இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு இப்போது நன்றாகவே தெரிந்திருக்கும். ஆக இதே அளவு அதிரடியை இன்றைய போட்டியிலும் வெளிப்படுத்துவார்கள் என்றே நம்பலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த மிரட்டலான பேட்டிங்கை பற்றியும் அதே போல் இந்த பேட்டிங் என்பது இன்றைய போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு உதவுமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.